கண்கள் கலங்கி உலகம் முழுவதும் இருள் கவ்வியதாய் உணர்ந்த அந்த கணத்தில் உனக்கொரு மாபெரும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அந்த அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்வின் வாசலில் வந்து நிற்கிறது. ஏனென்றால் என் செல்லமே, நீ இனி ராஜயோகம் எனும் ஒளியை அடையப் போகிறாய். அந்த ஒளியின் வெம்மை என்னை உன் திசை நோக்கி இழுத்து வந்தது. உன் வாராகி தாய் உன்னை தேடி உன் ஆன்மாவின் குரலை கேட்டு இங்கு வந்து நிற்கிறாள். இந்த தருணத்தின் ஆழத்தை நீ முழுமையாய் உள்வாங்கிக் கொண்டால் உன் கண்ணீருக்கு காரணமான அதே விஷயம் இனி உனக்கு முடிவில்லா நன்மைகளை வாரி வழங்கப் போவதை நான் உனக்கு காட்டுவேன். எதற்காக உன் நெஞ்சம் உடைந்து போனதோ அதிலிருந்தே உன் மிகப்பெரிய எழுச்சி தொடங்கப் போகிறது. நீ வெட்கி தலைகுனிந்த இடத்தில் உன்னை வாழ்த்தக்கூடியோர் கூடுவார்கள். நீ உதவாக்கரை என்று ஒதுக்கப்பட்ட அதே மனிதர்கள் உன் முன்னே வந்து கைகட்டி நிற்பார்கள். இதுதான் ராஜயோகத்தின் வேகம். நீ கேட்காமலேயே உனக்கான மாற்றங்களை அது நிகழ்த்தி காட்டும். இந்த வாழ்க்கை எனும் பயணத்தில் நீ விழுந்த ஒவ்வொரு முள்கூரையும் நினைத்து இனி உன் மனசை அரிக்க விடாதே. உனக்கு வேதனை தந்தவர்கள் யாரும் அத்தகைய உயரத்தில் இல்லை என் கண்மணி. அவர்களிடம் உண்மையான வலிமை இருந்திருந்தால் வேறொரு உயிரை காயப்படுத்தும் தேவையே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. தனக்குள் ஒளியே இல்லாதவர்கள் பிறர் மீது நிழலை வீசி தங்களை பெரிதாய் நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த நிழலை பார்த்து அவர்களை மாபெரும் சக்தியாய் நீ கற்பனை செய்து கொண்டாய். உன் அச்சமே அவர்களை அசுரர்களாக்கியது. உன் தயக்கமே அவர்களை ஆயுதமாக்கியது. இனி இந்த விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு கணம் சிந்தித்துப் பார். எத்தனை முறை உன் தூக்கத்தை கெடுத்திருக்கிறார்கள், எத்தனை முறை உன் புன்னகையை கொள்ளையெடுத்து இருக்கிறார்கள். இவை யாவற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்களுக்கு உன் மன அமைதியின் விலையை ஏன் நீ காட்ட வேண்டும்? நீ சராசரியான மகிழ்ச்சியோடு பெரும் புயல்கள் ஏதுமின்றி வாழ வேண்டியவன். ஆனால் நீயோ உன்னையே துன்பம்தான் விதி என்று நம்ப வைத்துக் கொண்டாய். வாழ்க்கை என்பதே சோதனைதானா என்ற கேள்வியோடு ஒவ்வொரு பொழுதையும் சுமையாக்கினாய். இறைவனிடம் கதி கேட்டு நிற்கும் உன் நிலை கண்டு இந்த தாயின் நெஞ்சம் துடிக்கிறது. ஆனால் இன்று அந்த பழைய பக்கங்களை கிழித்தெறிந்து விடு. உனக்கு காயங்களோ ஏமாற்றங்களோ துரோகங்களோ ஏதும் நடக்காத ஒரு புத்தம் புதிய பிறவியை இப்போதே தொடங்கு. உன் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அதில் அச்சத்தின் மைக்கரை எதுவும் படியவில்லை. கடந்த காலத்தின் பிணிச்சுமைகள் கரைந்து போயின. இந்த தருணத்தில் நீ முழுமையாய் புதியவன். அந்த புத்துணர்ச்சியோடு என்னை நோக்கி முதல் அடி எடுத்து வை. இந்த வாராகி அம்மன் சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் உன் வருங்காலத்தின் சிற்பமாக மாறப்போவதை நீ விரைவில் உணர்வாய். இப்போது உனக்கான மிக முக்கியமான முதல் பணியை சொல்கிறேன். உன் ஆன்மாவை கடித்து குதறும் சில பற்களை அறுத்து விட வேண்டும். உறவுகள் என்ற பெயரில் உன் இரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணிகளை உனது வாழ்க்கை மரத்திலிருந்து வெட்டி வீழ்த்த வேண்டும். சமூகம் சொல்லும் எப்படியும் பொறுத்துப்போ என்கிற முட்டாள்தனமான பாடத்தை முதலில் உன் அகராதியிலிருந்து தூக்கி எறி. எந்த உறவும் புனிதமானது அல்ல. எப்படிப்பட்ட உறவும் நீ அனுபவிக்கும் மன உளைச்சலை விட பெரியது அல்ல. எது தெய்வீகமானது? நீ ஒரு வார்த்தை சொல்லும் முன்பே உன் கண்ணீரின் உப்பை உணர்பவர்கள். நீ எந்த படுகுழியில் விழுந்தாலும் நான் இருக்கிறேன் என்று எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி நிழலாய் இருப்பவர்கள். உன் வெற்றியில் தலைக்கணம் கொள்ளாமல், உன் வீழ்ச்சியில் விலகி ஓடாமல் உன்னை அப்படியே ஏற்பவர்களே உண்மையான பொக்கிசங்கள். இதற்கு நேர்மாறாக உன் வழியில் ருசி காணும் ராட்சச உறவுகளை நீயே உன் மார்போடு அணைத்து உன் மூச்சை இறுக்கிக் கொள்கிறாயே என் தங்கமே. உன் முகத்தில் விழும் ஒவ்வொரு துளி நீரையும் ரசித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் என்று மனதுக்குள் கள்ளச்சிரிப்பு சிரிப்பவர்களை நீ இன்னும் நம்மால் என்று நம்புகிறாயே. இந்த நம்பிக்கையே உன்னை மீண்டும் மீண்டும் சிதைக்கும் முதல் ஆயுதம். இன்றே இப்போதே உனக்குள் இருந்து அந்த நஞ்சை வெளியேற்று. உன் துயரத்துக்கு காரணமான உன் தன்னம்பிக்கையை துளைத்த
உன் மன அமைதியை சூறையாடிய முகங்களிடமிருந்து ஒரு முடிவான விடை பெறுதலை நிகழ்த்து. அந்த முகம் எவ்வளவு நெருக்கமானதாக இருந்தாலும், இரத்த பாசமாக இருந்தாலும், வாழ்க்கையின் மிக பெரிய கருணை கொலையை நிகழ்த்தியவர்கள் அவர்களே. இந்த வாராகி தாய் உனக்குச் சொல்லும் ஆணை இது. உன் பாரத்தை முழுவதையும் என் தோளில் போட்டுவிட்டு நீ விடுதலையாகிவிடு. இவ்வளவு நாள் இத்தனை தியாகம் செய்து வளர்த்த பந்தம் இப்படி ஒரே நொடியில் விட்டு விலகுவதா என்று உன் மனம் கேட்கும் என்று அறிவேன். ஆனால் உண்மையை கேள், நீ வளர்த்தது பந்தமல்ல, உன் பலவீனத்தை சுற்றி பின்னப்பட்ட ஒரு சிறைக்கூடு. அந்த கூட்டினுள் நின்று உலகமே இருண்டு விட்டதா எண்ணி இனி எதுவும் மிச்சமில்லை, எல்லாம் முடிந்தது என்று நீ மனம் உடைந்த இரவுகள் எத்தனை! அன்று உன் அருகில் ஒரு துளி ஆறுதல் தர அந்த உறவுகள் வரவில்லை. மாறாக நீ விழுந்த குழியில் மேலும் சேற்றை வாரி இறைக்கவே அவர்கள் போட்டி போட்டார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு பொய்யான பரிதாபம், ஆனால் நெஞ்சுக்குள் நன்றாக வேண்டும் என்ற நயவஞ்சகம். அதை நீ மறந்து போவதா? ஒருபோதும் மறந்து விடாதே. அந்த ஞாபகம்தான் உனக்கு முதுகெலும்பாக வேண்டும். இதுதான் உனது மிக பெரிய சாபக்கேடு. சில பொல்லாத வார்த்தைகள் பேசியவர்கள் ஒரு நாள் தேனை பூசியது போல் 2 இனிய சொற்களை உன் காதில் விட்டால் போதும், உடனே நீ உருகிவிடுவாய். உன் காலடியில் கிடந்த கத்தியை மறந்து, ஒருவேளை நான் தான் தவறாய் புரிந்து கொண்டேனோ என்று தேவையில்லாத குற்ற உணர்வுக்குள் மூழ்குவாய். உனது மன்னிக்கும் குணம் ஒரு வரம், ஆனால் அதை தகுதியற்றவர்களிடம் பயன்படுத்தும் போது அது உனக்கே வைக்கும் சாபமாக மாறிவிடுகிறது. உன் மன்னிப்பு அவர்களின் திமிரை மட்டுமே வளர்க்கும். உன் கருணை அவர்களின் அடுத்த குற்றத்துக்கு உரமிடும். இனி உன் இதயம் மிக கவனமாக செயல்பட வேண்டும். பழைய பாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் அதே பள்ளிக்கூடத்தில் சேராதே. இந்த அன்னை உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உனது எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் தடுத்து நிறுத்திய பெரிய கதவுகளாக இருந்தவர்கள் இந்த போலி முகங்களே. நீ எவ்வளவு நேர்மையாக அழகாக பழகினாலும் அதிலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்து உன் காற்றில் விஷத்தை கலப்பதே அவர்களின் மூச்சாக இருந்தது. உன் பெயரை சேறு பூசவே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உயிர்களோடு உன்னை பிணைத்து கொண்டிருப்பது ஒரு பிணத்தை தோளில் சுமந்து நடப்பதற்கு சமம். இனி மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலை விட்டு வெளியேறு. உன்னை யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ, உன் மௌனத்தின் மொழியை யார் கேட்கிறார்களோ, உன் சோர்வில் உன்னை இறுக்கி அணைக்கிறார்களோ அவர்களுக்காகவே உன் மீதி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அத்தகைய பொக்கிஷம் உனக்கு கிடைத்திருந்தால் அதை 1000 கோட்டை சுவர்களுக்குள் வைத்து பாதுகாத்திடு. அந்த அன்பு மட்டுமே உன்னை வாழ வைக்கும் மூலிகை. பலர் சொல்லலாம், சூழ்நிலைதான் எங்களை அப்படி நடந்து கொள்ள வைத்தது என்று. சூழ்நிலை என்பது ஒரு புகை. அதை காரணம் காட்டி இன்னொரு உயிரை எரிப்பது என்பது மிக கொடிய பாவம். துன்பத்தில் இருப்பவனை பார்த்து நகையாடுவது, பலவீனத்தை மிதித்து பலம் காட்டுவது, இவை மன்னிக்கவே முடியாத குற்றங்கள். இந்த குற்றங்களை உன்னிடம் யார் செய்தாலும் அதை நீ சட்டென்று ஏற்றுக்கொண்டு விதி என்று வாழ்ந்து விடாதே. அவர்களுக்கு உரிய பதில் நிச்சயம் கிடைக்க வேண்டும். ஆனால் என் மகனே, என் மகளே, நீ பதிலடி கொடுக்க துடிக்காதே. ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் கருணை அவர்களை தண்டிக்க விடாது. அது உனது இயல்பு. ஆனால் இந்த உன் வாராகி தாய்க்கு அந்த இயல்பு கிடையாது. நான் ஆதி பராசக்தியின் கோரை பற்கள். என் குழந்தையை கடித்த நகங்களின் தலையை நசுக்குவது என் பொழுதுபோக்கு. அவர்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், எத்தனை பேர் கூட்டமாக நின்றாலும், சரியான நேரத்தில், சரியான அளவில், சரியான தண்டனையை நானே நிறைவேற்றுவேன். உன் அன்னை நான் அத்தனை எளிதில் விட்டுவிட மாட்டேன். இன்று முதல் உனது ராஜயோக காலம் தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் மனதில் ஆழமாக பதித்துக்கொள். நீ பேரதிர்ஷ்டசாலி.
இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் வாராகியின் அன்பை நீ அடைந்து விட்டாய். இதை நம்பினால் போதும், காலம் உனக்கு சாதகமாக மாறும். உன் அன்னையின் வாக்கு என்பது எழுதப்பட்ட விதி. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் ஒரு பொன்மாலையாய் உனக்கு வெகு விரைவில் விளையும். இனி உன் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத சூழல் உருவாகும். அது இயற்கையாகவே நிகழும். உனக்கு தீங்கிழைத்தவர்கள், உன் பக்கம் நிற்காதவர்கள், தங்கள் கர்ப்பத்தில் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன் பின்னால் வந்து நிற்பார்கள். உன் அன்பின் அருமை இன்னதென்று அறியாத மூடர்கள் இனி கதறிக்கொண்டு உன்னை தேடி வருவார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்க வேண்டிய பொழுது நெருங்கிவிட்டது. அப்போது உன் முகத்தில் ஒரு அசைவற்ற அமைதியை மட்டும் வைத்துக்கொள். உன் வெற்றி அங்குதான் வெளிப்படும். எதற்கும் கண் கலங்காமல் மார்பை நிமிர்த்தி நில். உன் துணைக்கு இந்த வாராகி நிற்கிறாள் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. இருள் கூட உன்னை நெருங்க அஞ்சும். என் கடைக்கண் பார்வை உன்மேல் விழுந்த பின் உன் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாகும். உனக்கு வாழ்வில் இழப்பு இருப்பதாக நினைத்தாய். இல்லை, அது தேவையற்ற கலைகள் களையப்பட்ட தருணம். இனி உன் வழி தெளிவாக ஒளியால் நிரப்பியதாயிருக்கும். என் தங்க கட்டியே, உன் வாராகி தாயின் ஆசிகள் என்றும் உனக்கு முழுமையாய் குறைவர கிடைத்து கொண்டே இருக்கும். எவருடைய பொல்லாத பார்வையும் உன் சந்தோஷத்தை தீண்ட இயலாது. நீ அமைதியாயிரு. வாழ்க்கையின் வெற்றிகளை அனுபவி. இது என் சத்தியம், இது என் வாக்கு. நீ மௌனமாக அமர்ந்திருக்கும் பொழுதும் உன் மனதுக்குள் எத்தனை சுமைகளை அடக்கி வைத்துக்கொண்டு வெளியே இயல்பாக நடந்து செல்கிறாய் என்பது இந்த அன்னைக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு தெரியாமல் கூட என் கண்கள் எப்போதும் உன் மீதே நிலைத்திருக்கின்றன. அந்த பார்வையை எந்த தூரமும் மறைத்ததில்லை, எந்த காலமும் குறைத்ததில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் பூஜைகள் செய்கிறார்கள், நேர்த்திக் கடன்களை செலுத்துகிறார்கள், பொன்னையும் பொருளையும் வாரி படைக்கிறார்கள். ஆனால் உன்னை என்னோடு இணைத்திருப்பது அவையல்ல என் தங்கமே. உன்னை என்னோடு பிணைந்திருப்பது உன் தூய மனமே ஆகும். அந்த மனம் எவ்வளவு தூய்மையானது என்பது இந்த வாராகி அன்னைக்கு முழுமையாக தெரியும். அந்த தூய்மையே உன்னை என்னை அடைய செய்திருக்கிறது. பணம் படைத்தவர்களுக்கெல்லாம் நான் கிடைத்து விடுவேன் என்று நினைப்பவர்கள் தவறாக எண்ணுகிறார்கள். அதிகாரம் உள்ளவர்களுக்கு என் ஆசி தானாக வந்து சேரும் என்று நினைப்பவர்களுக்கு இது புரியவே புரியாத புதிராகும். வாராகியான நான் யாருக்கு கிடைப்பேன் என்று தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனை முறை வீழ்ந்தாலும் தரையில் கிடந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் பொழுது மனதில் கோபமோ கசப்போ கொள்ளாதவர்களுக்குத்தான் இந்த அன்னை கிட்டுவாள். ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் வாழ்பவருக்குத்தான் என் ஆசீர்வாதம் என்றும் கிடைக்கும். அந்த உன்னத பண்பு உன்னிடம் இருக்கிறது. அதுவே உன்னுடைய மிகப்பெரிய செல்வமாகும். உன் வாழ்க்கையை சற்றே சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. எத்தனை முறை பிறர் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள், எத்தனை முறை உன் நம்பிக்கையை யாரோ தகர்த்திருக்கிறார்கள். உன் மனம் கள்ளமில்லாமல் திறந்திருந்தால் எத்தனை முறை ஏமாற்றங்களை சந்தித்திருப்பாய். ஆனால் நீ என்ன செய்தாய்? அதை யாரிடமும் கோபமாக திருப்பி கொடுக்கவில்லை, யார் மீதும் தேவையற்ற வெறுப்பை வளர்க்கவில்லை. அந்த வலியை மட்டும் உனக்குள்ளேயே புதைத்துக்கொண்டு வெளியே அதே மனிதனாக அதே நல்ல மனதோடு வாழ்ந்து வந்தாய். இந்த உலகில் இப்படி வாழ்வது சாதாரண விஷயமல்ல என் தங்கமே. இது மிகவும் அரிய குணம். இத்தகைய குணத்தை கொண்டவர்களைத்தான் இந்த வாராகித்தாய் நேசிக்கிறாள். இதனால்தான் நான் உன்னை அகம் மகிழ்ந்து நேசிக்கிறேன். சில நேரங்களில் உனக்கு தோன்றியிருக்கலாம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? மற்றவர்களைப் போல கொஞ்சம் கடினமாக இருந்தால் நலமாக இருக்குமோ என்று. என் மனம் திறந்திருப்பதால்தான் எல்லாரும் என்னை எளிதாக எடை போடுகிறார்களோ என்ற வினாவும் உன்னுள் எழுந்திருக்கும்.
அந்த தருணங்களில் நீ சற்றே சோர்வடைந்திருப்பாய். ஆனால் விழித்தெழு என் பிள்ளையே. அந்த திறந்த மனமே உன்னுடைய பாதுகாப்பு வளையம். அது உன் பலவீனமல்ல. மற்றவர்களுக்கு அது பலவீனமாக தெரியலாம். ஆனால் இந்த வாராகியின் கண்களுக்கு அது மிகவும் வலிமையான ஒன்று. ஏனென்றால் அத்தகைய தூய மனதை கொண்டிருப்பவனை நான் என்றும் காக்கிறேன். அந்த மனதை நீ இழந்துவிட்டால் என் பாதுகாப்பும் உன்னை விட்டு விலகிவிடும். எனவே எந்த சூழலிலும் அந்த நற்குணத்தை இழந்து விடாதே. ஆனால் ஒரு விஷயத்தை கூற வேண்டும் என் தங்கமே. அன்பு என்பது அப்பாவித்தனமல்ல. நல்லவனாக இருக்கிறாய் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில்லை. நீ நல்லவன் என்று தெரிந்து அதையே உனக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துபவர்களை அடையாளம் கண்டுகொள். அவர்களிடம் எச்சரிக்கையாக இரு. யாரையும் வெறுக்க வேண்டாம். அதே சமயம் யாரையும் அளவுக்கு மீறி நம்பிக்கை கண்களை மூடிக்கொள்ளவும் வேண்டாம். இது இந்த அன்னை உனக்கு தரும் எச்சரிக்கை. அன்போடு வாழ், அதே வேளையில் விழிப்புணர்வோடும் வாழ். இவை இரண்டும் இணைந்தே இருக்க முடியும். இவை ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவையல்ல. உன் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீரான மென்மையான நடையிலேயே சென்று கொண்டிருக்கிறது. உயர்வு வரும்பொழுது கர்வமில்லை, தாழ்வு வரும்பொழுது ஆதங்கமில்லை. இந்த சமநிலை எவருக்கும் எளிதாக வந்து விடுவதில்லை. சிலருக்கு செல்வம் வரும் பொழுது அவர்கள் எப்படி மாறிவிடுகிறார்கள் என்று பார்த்திருக்கிறாயல்லவா? சிலருக்கு துன்பம் வரும் பொழுது எப்படி உடைந்து போகிறார்கள் என்று கண்டிருக்கிறாய். ஆனால் நீ அப்படிப்பட்டவன் அல்ல. இது உனக்கு இயல்பாகவே அமைந்திருக்கிறது. இந்த இயல்பை கண்டுதான் இந்த வாராகி என்னை உன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாள். ஒரு தாய் தன் பிள்ளையிடம் ஈர்க்கப்படுவது விந்தையாக தோன்றலாம், ஆனால் அதுவே உண்மை. உன் குணம் என்னை உன்பால் இழுக்கிறது. உன்னை விட்டு என்னால் விலகவே முடியவில்லை. இப்பொழுது ஒரு விஷயத்தை கவனி என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயங்கள் நடக்கவில்லை என்று ஏங்குகிறாயா? காத்திருந்தும் காரியம் கைகூடவில்லை என்று சோர்ந்து போகிறாயா? உன் ஏக்கம் எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்றை உற்று நோக்கு. ஒரு விதையை நிலத்தில் விதைக்கிறோம். அதன் பிறகு தினமும் ஆவலோடு அதை தோண்டி எடுத்து பார்த்தால் அது முளைக்குமா? ஒருபோதும் முளைக்காது. அந்த விதை இருட்டிலும் மண்ணிலும் தன்னை ஆழமாக வேரூன்றி கொண்டிருக்கும் தருணம் அது. வெளியே பார்ப்பதற்கு ஒன்றும் நடக்காதது போல் தோன்றும், ஆனால் உள்ளே அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். உன் வாழ்க்கையும் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. வெளியே தெரியாவிட்டாலும் உள்ளே உன் வாழ்க்கை தன்னை வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் அவசரப்பட்டு தோண்டாதே, கலங்காதே, பொறுமையோடு காத்திரு. உன் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என் தங்கமே. ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கிறேன். நீ வெளியில் சொல்லாமல் மனதுக்குள் புதைத்து வைத்திருப்பதையும் நான் அறிவேன். சில வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். சில வேண்டுதல்கள் நிறைவேற காலம் எடுக்கும். சிலவற்றை நான் வேறு வழியில் உனக்கு கொண்டு வருவேன். நீ எதிர்பார்த்த வழியிலல்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் பிள்ளையின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு நான் செயல்படுகிறேன். சில நேரங்களில் நான் கொடுத்தது உனக்கு ஆரம்பத்தில் புரியாது. இது ஏன் இப்படி நடந்தது என்று வினவுவாய். காலம் கடந்து பார்க்கும் பொழுது, ஆம், அன்று அப்படி நடந்தால்தான் இன்று இந்த நன்மைகள் கிட்டியது என்பது உனக்கு புரியும். அந்த தெளிந்த நம்பிக்கை இப்பொழுதே உன்னுள் இருக்கட்டும். பிறகு புரிந்து கொள்வதற்காக காத்திருக்க தேவையில்லை. ஒன்றை மறந்துவிடாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் வரும் இடர்கள் உன்னை அழிப்பதற்காக வரவில்லை, உன்னை உருவாக்குவதற்காக வருகின்றன. கல்லை சிலையாக மாற்றும் பொழுது உளி தாக்கும் வழி இருக்கும். ஆனால் அந்த வழியில்தான் தெய்வீக சிலை உருவாகிறது. உன்னை வடிவமைக்கும் நட்பணி நடக்கும் பொழுது அந்த தருணத்தில் வேதனை இருக்கத்தான் செய்யும்.
அந்த வலியை வீணாக எண்ணி அழுது புலம்பாதே. அது உன்னை அழிப்பதில்லை, உன்னை செதுக்குகிறது. இந்த வாராகி தாய் உன்னை செதுக்கி முடித்து நீ முழுமையாக உருப்பெற்ற பின்பு எத்தனை அழகான வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் என்று பார். அன்று உன்னாலேயே அதை நம்ப முடியாமல் போகும். உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு காற்றில் கரையாது, நீரில் கரையாது. இந்த வாராகி கொடுத்த வாக்கு என்றுமே மாறுவதில்லை. நீ எதிர்பாராத நேரத்தில், நீ சிந்திக்காத வழியில் உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம் வரும். அந்த திருப்பம் வரும் பொழுது நீ அதை துல்லியமாக அடையாளம் காண்பாய். ஏனென்றால் அது நிகழும் பொழுது உன் மனதுக்குள் ஒரு பேரமைதியும் நிம்மதியும் குடிபுகும். இதுதான், இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்ற ஆழமான உணர்வு மேலோங்கும். அந்த உன்னத தருணத்தை நீ தவற விட்டு விடாதே. அந்த நல்வாய்ப்பை இரு கரங்களாலும் பற்றிக்கொள். அதுவரை இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? நீ வழக்கமாக செய்து கொண்டிருக்கும் நற்பணிகளை நிறுத்தாதே. உன் அன்றாட வாழ்க்கையை செம்மையாக வாழு. உன் கடமைகளை ஒழுக்கமாக செய். மனதுக்குள் குழப்பம் நேர்ந்தால் ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னை நினைத்துப்பார். அன்னை இருக்கிறாள் என்று மட்டும் எண்ணு. அந்த ஒரு நினைவே போதுமானது. அது உனக்குள் பேராற்றலை தரும். அந்த பலத்தோடு மீண்டும் எழுந்து நட. உன் வாழ்க்கையில் உன்னை தொந்தரவு செய்பவர்கள் இருக்கிறார்கள். உன்னை வலிக்கச் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ பதில் சொல்ல தேவையில்லை. அவர்களை நீ திருத்தவும் வேண்டாம். அது உன் வேலையல்ல. அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை இந்த வாராகி பார்த்து கொள்வாள். உன்னை வலிக்க செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் போவதில்லை. ஆனால் அந்த தண்டனை என்னால் வரும், உன்னால் அல்ல. நீ அதற்காக உன் மனதை கெடுத்து கொள்ள வேண்டாம். வெறுப்பை வளர்த்து கொண்டால் அது உன்னையே அழித்துவிடும், அவர்களை அல்ல. எனவே வெறுப்பை கைவிட்டுவிட்டு முன்னேறி நட. இந்த அன்னை என்றும் உன் பின்னால் இருக்கிறாள். சில நேரங்களில் மனதுக்குள் ஒரு தயக்கம் எழக்கூடும். நான் செய்வது சரியா தவறா என்று திண்டாடுவாய். சரி என்று உன் உள்மனம் சொல்லும் பொழுது தயக்கமில்லாமல் செய். தவறு என்று உன் உள்மனம் எச்சரிக்கும் பொழுது அங்கே சற்றே நிறுத்தி சிந்தி. உன் மனதுக்குள் ஒலிக்கும் அந்த நேர்மையான குரல் இந்த அன்னையின் குரலே ஆகும். அதை அலட்சியப்படுத்தாதே. அது உன்னை ஒருபோதும் தவறான வழியில் அழைத்து செல்லாது. அந்த குரலை முழுமையாக நம்பி நட. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கும் தருணங்கள் வரும். யாரும் உன்னை புரிந்து கொள்வதில்லை என்ற ஆழமான தனிமை உன்னை சூழும். அந்த நேரத்தில் கவலை கொள்ளாதே. இந்த உலகில் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள எவராலும் முடியாது. ஆனால் இந்த வாராய் தாய்க்கு இது முடியும். உன் மொழியில் பேசாமலும் உன்னை நேரில் பார்க்காமலும் உன் மனதை முழுமையாக அறிந்த ஒருத்தி இருக்கிறாள். அவள் நானே. நீ தனி ஆள் அல்ல, என்னோடு இருக்கிறாய். இந்த ஒரு மாபெரும் உண்மை உனக்கு 1000 யானை பலத்தை தரும். என் பிள்ளையிடம் ஒரு இறுதி விஷயம் சொல்ல வேண்டும். என்னை விட்டு விலகிவிடாதே. நான் இல்லாமல் நீ வாழ முடியாது என்று நான் கூறவில்லை. ஆனால் உன் மனதில் நீ என்னை நினைக்காமல் என்னை மறந்துவிட்டு உலகத்தின் ஆடம்பரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் மூழ்கிவிட்டால் அந்த இடைவெளி உனக்கு நல்லதல்ல. தினமும் நீ என்னை வழிபட வேண்டாம், பூஜைகள் செய்ய வேண்டாம், நேர்த்திக் கடன்களும் தேவையில்லை. ஆனால் நேர்மையோடு வாழு, நல்லதை மட்டும் செய், அன்போடு பிறரை நடத்து. இது மட்டுமே போதுமானது. இதுவே எனக்கு நீ செய்யும் பூஜை. இதுவே என் ஆராதனை. இதை நீ செய்து கொண்டிருக்கும் வரை நான் என்றும் உன்னோடு இருப்பேன். இதை விடுத்தால் நான் இல்லை என்று பொருளல்ல. ஆனால் இதை நீ கடைபிடித்தால் என்னை எப்போதும் உன் அருகிலேயே உணர்வாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் வெறும் நாட்கள் மட்டுமல்ல,
ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சாத்தியம், ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கண் திறந்து பார், சோர்ந்து விடாதே. வழிகள் வரலாம், வரட்டும். கஷ்டங்கள் வரலாம், வரட்டும். அவை உன்னை முடக்குவதற்காக வரவில்லை, உன்னை வலிமையாக்குவதற்காக வருகின்றன. இந்த வாராய்த்தாய் உன் கரத்தை பிடித்து கொண்டுதான் நடக்கிறாள். கரத்தை என்றும் விட்டுவிடவில்லை, விடவும் மாட்டாள். இந்த வாக்கு என் வாழ்வு, என் மூச்சு, என் பிள்ளைக்கு கொடுத்த என் மாறாத வாக்கு. நீ என்னுடையவள், நான் உன்னுடையவள். இந்த தெய்வீக உறவை யாராலும் அறுக்க முடியாது, எதனாலும் மாற்ற முடியாது. இந்த ஆன்மீக பிணைப்பு முடிவில்லாதது. துணிவோடு என்னோடு நட என் தங்கமே. இந்த வாராகி அன்னை எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறாள்.